இன்று பலரும் செயற்கை சிரிப்போடு வலம் வருகிறார்கள். நாம் காலையில் இருந்து நம்முடைய அசல் முகத்தை கூட கண்ணாடியில் பார்ப்பதற்கு நமக்கு துணிச்சல் வருவதில்லை. அலங்காரங்களோடு தான் நம் முகத்தை பார்க்க நமக்கே துணிச்சல் வருகிறது. செயற்கையான சிரிப்புகள், போலியான புன்னகைகள், மேம்போக்கான நட்புகள், நுட்பமில்லாத உறவுகள் என்று மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை இன்று நகர்த்தி கொண்டிருக்கிறான். பலரும் தாங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை போல நடித்து கொண்டிருக்கிறார்கள். இன்று 90% பேர் அடுத்தவர்களுக்காகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே தவிர அவர்கள் தங்களுக்காக வாழ்கிறேன் என்று சொல்கிற மாதிரி முன் வருபவர்கள் மிகவும் குறைவாகத்தான் இருக்கிறார்கள். அவர்கள் கடற்கரைக்கு செல்கிறார்கள். அந்த கடற்கரையில் அலைகளை பார்த்து ரசிக்காமல் கைபேசியை யாரோ அனுப்பிய கடல் படத்தை பார்த்து ரசிக்கிறார்கள். அவர்கள் முழு நிலா வானத்திலே வருகிற போது அதை அண்ணாந்து பார்த்து ரசிப்பதை விட்டுவிட்டு கைபேசியிலே யாரோ சந்திர கிரகணத்தை பற்றி அனுப்பிய படத்தை பற்றி புலகாங்கிதம் அடைந்து அதற்கு பதில் போட்டு கொண்டிருக்கிறார்கள். தாங்கள் அனுப்பிய பதிலுக்கு என்ன பதில் வருகிறது என்பதை கண்காணிப்பதில் கவனமாக இருக்கிறார்கள். இன்று நாம் நிகழ்காலத்தை தொலைத்துவிட்டு கடந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயற்கையை ரசிப்பதை நாம் மறந்து கொண்டிருக்கிறோம். நாம் ஒரு திருமணத்திற்கு செல்கிறோம் என்றால் கூட அங்கே நீளமான வரிசை நின்று இருக்கிறது. அந்த வரிசையில் திருப்பதி தரிசனம் போல எப்படியாவது முந்தியடித்துவிட்டு முன்னே போய் அந்த மணமக்கள் அருகிலே நிற்பது என்பது ஒரு மிகப்பெரிய சாதனையாக இருக்கிறது. அப்படி அருகிலே நின்று ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்டு வருவது மட்டும்தான் திருமணத்திற்கு செல்வது. இதிலே எங்கே யார் யாரை வாழ்த்துகிறார் என்று எனக்கு தெரியவில்லை. வாழ்த்துவதற்கு சிந்தனையும் இல்லை, வாழ்த்துவதற்கு அவகாசமும் இல்லை. ஏனென்றால் வந்ததை எப்படியாவது பதிவு செய்துவிட்டு போய்விட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய லட்சியமாக இருக்கிறது. நாம் சுற்றுலா தலத்திற்கு போனால் கூட அந்த சுற்றுலா தலத்தில் அமர்ந்து ரசிக்கிறோமா? மலைச்சாரல்கள் வழியாக நாம் ஒரு கோடைவாழ் தலத்திற்கு செல்கிறோம். போகிற வழியில் எத்தனை அழகு, எத்தனை தாவரங்கள், எத்தனை கொடிகள், எத்தனை மரங்கள். படிப்படியாக அந்த உஷ்ணம் குறைந்து குளிர் அதிகமாவதை நாம் தரிசிக்க வேண்டாமா? போகிற போது நன்றாக தூங்குகிறார்கள். போய் சேருகிற இடம் வந்ததும் எழுகிறார்கள். அங்கேயும் அவர்கள் முக்கியமான இடங்களில் நின்று நிழற்படம் எடுத்துக்கொள்கிறார்கள். பிறகு அதை நண்பர்களுக்கு அனுப்பி அதை தான் பார்த்ததாக பதிவு செய்து விடுகிறார்கள். அடுத்தவர்களிடம் பதிவு செய்வதற்காகத்தான் இவர்கள் பல இடங்களுக்கு செல்கிறார்களே தவிர எந்த விதமான நிழற்படமும் இல்லாமல் இருக்கிற போதுதான் உண்மையான மகிழ்ச்சி, உண்மையான அனுபவம் ஏற்படும். நான் யாருடனும் புகைப்படம் எடுத்துக்கொள்ள இதுவரை விரும்பியதே இல்லை. ஏனென்றால் அவர்களோடு நான் பழகிய நினைவுகள் நெஞ்சிலே ஈரமாக இருக்கிற போது அதை ஏன் ஒரு புகைப்படத்தால் நான் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும்? யாரிடம் காட்டி நான் பெருமைப்பட போகிறேன்? தேவையில்லை. வாழ்க்கை பெருமைப்படுவதற்கு அல்ல, அருமைப்படுவதற்கு, அருமை என்று உணர்வதற்காக, ஒவ்வொரு நொடியையும் இது வரம் என்று நினைப்பதற்காக. கடற்கரையிலே அமர்ந்து நாம் ரசிக்க முடிவதில்லை, மலைச்சாரலுக்கு சென்றால் மகிழ முடிவதில்லை. நாம் எல்லாவற்றையும் தவறவிட்டு கொண்டிருக்கிறோம். இப்படி தவறவிட்டு கொண்டிருக்கிற நொடிகளில் ஒன்று எனக்கு புலப்படுகிறது. கலீல் கிப்ரான் கூறியதைப் போல மரம் அழகாக தன்னுடைய கிளைகளை பரப்பி வான வீதியிலே ஒரு கவிதையை எழுதி கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் அதிலிருந்து காகிதம் செய்து நம்முடைய வெறுமையை அதில் நிரப்புகிறோம். நம்முடைய வெறுமையை அந்த அழகான மரத்தை சிதைத்து காகிதமாக்கி நிரப்புகிறோம் என்றவர் எழுதுகிறார். டி.எஸ். எலியட் ஒரு அற்புதமே. எங்கே அறிவு நாம் திரட்டிய தகவல்களால் மறைந்து போனதே, எங்கே வாழ்க்கை
நாம் வாழுகிற அவசரத்தில் தவறு விட்டு விட்டோமே என்பது. Where is the wisdom that we have lost in knowledge? And where is the knowledge that we have lost in information? And where is the life that we have lost in living? என்று T.S. Eliot குறிப்பிடுகிறார். வாழுகிற அவசரத்தில் நாம் வாழ்க்கையே தவற விடுகிறோம் என்பதுதான் உண்மை. இன்று பலர் புத்தகங்களை படிக்கிறார்கள். புத்தகங்களை படிக்க வேண்டும். புத்தகங்களை படிப்பதும் வாழ்க்கையை படிப்பதுதான். ஆனால் அந்த புத்தகங்களை படிக்கும் போது அதை வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தி படிக்க வேண்டும். நீங்கள் கம்பரை படியுங்கள். கம்பருடைய அழகான கவிதை ஒன்று, எவ்வளவு அழகாக அவர் எழுதியிருக்கிறார் பாருங்கள். சூர்ப்பனகை வருவதை எழுதுகிறார். பஞ்சு ஒளிர் விஞ்சு கொளர் பல்லவம் அணுங்க செஞ்சவைய கஞ்சனிமர் சீரடியலாகி அஞ்சொலில மஞ்சையன அன்னமென மின்னும் வஞ்சியன நஞ்சையன வஞ்சமகள் வந்தாள். எல்லாமே மெல்லினம், காரணம் அவள் வல்லினம். மெல்லினத்தை போட்டு அவள் மென்மையாக தோன்றுவதை போல நடித்து கொண்டு வருகிறாள் என்று வரிகளிலேயே அந்த உணர்வை ஏற்படுத்தி விடுகிறார் கம்பர். ஆனால் கம்பரை படிக்கிற போது நாம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும்? ஒன்றைத்தான் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைய இளைஞர்கள் அவசியம் நெஞ்சில் ஒற்றிக்கொள்ள வேண்டும். ராமனை பற்றி சீதை சொல்கிறாள், ஒரு பகல் பழகினால் உயிரையும் ஈவரால். இங்கேதான் நண்பர் திரு சுந்தராவுடைப்பன் கடைசியாக சொன்ன கவிதை வருகிறது. எப்படி குகன் தம்பியாக முடியும், சுக்ரீவன் தம்பியாக முடியும், எப்படி விபீடனன் தம்பியாக முடியும்? ஏனென்றால் இவர்கள் மூவருமே ராமனுக்கு மூத்தவர்கள். தம்பி அண்ணன் என்பது வயதால் வருவதல்ல, அரவணைக்கும் பண்பால் வருவது. யார் அரவணைக்கிறார்களோ அவர்கள் அண்ணன், அரவணைப்பால் மகிழ்கிறவர்கள் தம்பி. அங்கே வயது முக்கியமல்ல, முதிர்ச்சி முக்கியம். அங்கே அந்த பதில் வருகிறது. இவர்கள் எல்லோரும் எப்படி சகோதரர்களாக ஆனார்கள்? இவர்கள் அத்தனை பேருமே ஒரு பகல் பழகிய ராமனுக்காக உயிரையும் தருவதற்கு தயாராக இருந்தவர்கள். ஆக வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தி படிப்பதில் தான் அதன் சூட்சுமம் அடங்கி இருக்கிறது. அந்த சூட்சுமத்தை நாம் முழுவதுமாக அறிந்து கொள்கிற போதுதான் நாம் உலகை பற்றி அறிந்து கொள்ள முடியும். நிறைய பேர் படிக்கிறார்கள். எதற்காக படிக்கிறார்கள்? பணிக்காக படிக்கிறார்கள், பதவி உயர்வுக்காக படிக்கிறார்கள், பாடங்களுக்காக படிக்கிறார்கள். வாழ்க்கைக்காக படிப்பது இல்லை. அவர்கள் படிப்பதையெல்லாம் எப்படியாவது பணமாக்கி விட முடியுமா, பதவியாக்கி விட முடியுமா என்று நினைத்து படிக்கிறார்கள். அது வாழ்க்கையை வாசிப்பது அல்ல. இன்னும் சிலர் படிக்கிறார்கள், நான் இவ்வளவெல்லாம் படித்திருக்கிறேன் பார், என்னை விட பெரிய படிப்பாளி இருக்க முடியுமா என்று காண்பிப்பதற்காக படிக்கிறார்கள். அதுவும் வாசிப்பு அல்ல. உண்மையான வாசிப்பு ஒருவனை இன்னும் மென்மையாக்க வேண்டும், இன்னும் மேன்மையாக்க வேண்டும். அவன் சருகை போல் உதிர்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். தன்முனைப்பை கடற்றி விட்டு இந்த பூமியைப் போல பொறுமையை அடைபவனாக இருக்க வேண்டும். அவன் மழை துளிகள் வந்தால் அவற்றையெல்லாம் ஏற்றுக்கொள்வதைப் போல தயாராக இருக்க வேண்டும். எந்த திசையிலிருந்து ஞானமோ அறிவோ தன்னை நோக்கி வந்தால் அதை வரவேற்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். அதுதான் படிப்புக்கான. சின்ன குழந்தை கூட நிறைய படித்தவர்களை தோற்கடிக்க முடியும் என்பதற்கு இந்த தஞ்சை மண்ணே சான்று. சோறு எங்கே விற்கும் என்று சொன்ன புலவனுக்கு தொண்டையில் விற்கும் என்று, விற்கும் என்பதற்கு விற்கும் என்று சொன்னதற்காக புலவனுக்கு சிறுவன் பதிலடி கொடுத்த மண் இது. எங்கிருந்து வேண்டுமானால் ஞானம் வரலாம். நான் படித்திருக்கிறேன் என்று அடுத்தவர்களிடம் பெருமைப்படுவதற்காக அல்ல. நண்பர் சுந்தராவுடைப்பன் சொன்னார் அல்லவா, படிப்பது அறிவு பெறுவதற்காக அல்ல, அறியாமையை அறிந்து கொள்வதற்காக. ஒவ்வொரு முறை வாசிக்கிற போதும் இவ்வளவு செய்திகள் தெரியாமல் இருந்திருக்கிறோமே, இது கூட தெரியாமல் இருந்திருக்கிறோமே என்று நாம் இன்னும் பணிவாக ஆக வேண்டும், இன்னும் மென்மையாக ஆக வேண்டும். எப்படி தாபோ கூறுகிறதோ அதை போல ஒரு மனிதன்
இன்னும் மென்மையாக ஆவதற்குத்தான். அவனிடம் இருக்கிற சொரசொரப்பான பகுதிகளை எல்லாம் நீக்குவதற்காக, அவன் இன்னும் தன்னை வழவழப்பாக ஆக்கிக்கொண்டு தன்னிடம் இருக்கிற வேண்டாத பக்கங்களை எல்லாம் நீக்கி விடுவதற்காக. அவ்வாறு வாசிக்காத போது அது வெறும் கடன் வாங்கிய அறிவாகத்தான் இருக்குமே தவிர அது நமக்குள் ஒரு ரசவாதத்தை ஏற்படுத்தாது. ஐசக் நியூட்டன் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு குறிப்பை சொல்லுகிறார். நான் கண்டுபிடித்தவற்றையெல்லாம் உங்களிடம் வந்து பகிர்ந்து கொள்கிறேன். எப்படி என்றால், கடற்கரையில் கிளிஞ்சலை கண்டெடுத்த ஒரு குழந்தை அதோடு ஓடி வரும், அதை போல நான் ஓடி வந்து உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். கடற்கரையில் தேடுபவர்களுக்கு கிளிஞ்சல் தான் கிடைக்கும். எப்போதுமே கடலினுடைய மேற்பரப்பு இருக்கிறதே, அது ஆர்ப்பரித்து கொண்டே இருக்கும். ஆனால் உள்ளே ஆழமாக இருக்கிற கடல் அமைதியாக இருக்கும். ஆழமே இல்லாத இடத்தில் அலைகள், ஆர்ப்பரிப்புகள், ஓசை. ஆனால் ஆழம் அதிகமாக இருக்கிற இடத்திற்கு சென்றால் அது அமைதி, எந்த விதமான ஓசையும் இல்லை. அதிகம் வாசித்தவர்கள் ஆழ்கடலைப் போல இருப்பார்கள், ஆர்ப்பரிப்பு செய்யாமல். ஏனென்றால் அவர்கள் படித்தவுடன் வாழ்க்கையோடு அதை தொடர்பு படுத்தி வாசித்து வாசித்து தங்களை மெருகேற்றுவதில் கவனம் செலுத்துவார்கள். நியூட்டன் எவ்வளவு பெரிய அறிஞர், அவர் ஏன் அப்படி கிளிஞ்சல்களோடு வந்ததாக கூற வேண்டும்? நியூட்டனை விஞ்ஞானிகளின் விஞ்ஞானி என்று குறிப்பிடுவார்கள். மற்ற விஞ்ஞானிகள் கண்டுபிடித்த பொருட்களுக்கெல்லாம் மூலமாக இருந்தது அவர் கொடுத்த சூத்திரங்கள். கால்குலஸ் என்கிற கணிதத்தை அந்த காலத்தில் கண்டுபிடித்தவர், மிகுந்த புத்திசாலி. அவரை போன்ற மாபெரும் அறிஞர்களே தங்களை கிளிஞ்சல்களை கொண்டு வந்தவர்கள் என்று சொன்னால் நாம் நம்மை எப்படி பார்க்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ரவீந்திரநாத் தாகூருக்கு நோபல் பரிசு கிடைத்தது. அவர் சொன்னார், இனிமேல் ஒரு நாயின் வாளில் ஒரு தகர டப்பாவை கட்டினால் எப்படி சகல நேரமும் அது சத்தத்தை ஏற்படுத்தி இருக்குமோ, அதை போல எங்கு சென்றாலும் நான் இந்த நோபல் பரிசு பெற்றதை சொல்லி சொல்லி சத்தம் செய்து கொண்டிருப்பார்கள். என் வாளில் மாட்டிய தகர டப்பாவை போல அந்த பரிசு ஆகிவிட்டது என்று குறிப்பிட்டார். எவ்வளவு தூரம் அவர் மென்மையாக இருந்திருந்தால் இதை சொல்லி இருக்க முடியும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் இயல்பாகவே வாழ்க்கையை வாசிக்கிற அந்த மனப்பான்மையோடு தான் பிறக்கிறோம். வாழ்க்கையை வாசிப்பதற்கு நாம் எல்லாவற்றையும் ரசிக்க வேண்டும். உதாரணமாக வருகிற போது மழை வந்தது, மழையை நாம் ரசிக்க வேண்டாமா? இந்த பேச்சை விட அந்த மழை உன்னதமானது இல்லையா? இந்த பேச்சினால் என்ன விளைந்து விட போவது? இதை கேட்காவிட்டால் என்ன ஆகிவிடப் போகிறது? ஒன்றுமாக போவதில்லை. நீங்கள் இன்னும் சற்று சீக்கிரமாக வீட்டிற்கு போயிருக்கலாம். ஆனால் இந்த மழை வந்திருந்தால் எவ்வளவு அற்புதமாக இருந்திருக்கும். நாங்கள் எல்லாம் சின்ன வயதிலே மழை வந்தால் அந்த மழையை ரசிப்போம், அதில் நனைவோம். குடைகளெல்லாம் அப்போது கிடையாது. மழையில் நனைந்து அந்த மழைச்சாரல் முகத்திலே பட்டு தெளிக்கிற போது பேரானந்தப்படுவோம். காகித கப்பல்கள் விடுவோம். அந்த மழை நின்றதும் ஏற்படுகிற வானவில்லை தரிசித்து பார்த்திருப்போம். அந்த மழையினால் தேங்கிய நீரில் கால்களை அலசுவோம். எங்காவது கூரை ஒழுகினால் அந்த இடத்தில் ஒரு பாத்திரத்தை வைப்போம். மழை எங்களுக்கு இம்சையாகவே இருந்ததில்லை. நான் தஞ்சைக்கு முதல் வருகிற போது இங்கிருக்கிற குளங்களை எல்லாம் பார்த்தேன். எங்கு பார்த்தாலும் குவளைகள், அள்ளிகள், எங்கு பார்த்தாலும் நீர்த்தாவரங்கள், நெருக்கி அடித்துக் கொண்டு குளங்கள் ஒன்றுக்கொன்று போட்டி போடுவதை பார்த்தபோது சிலிர்த்து போனேன். இப்படி ஓர் இடமா என்று. மழை அதிகம் வராத ஊரிலே நான் பிறந்த காரணத்தால் இந்த குளங்களை எல்லாம் பார்த்து இங்கிருந்து 2 குளங்களை நம் ஊருக்கு எடுத்து சென்று விட முடியாதா என்று கூட சிந்தித்தேன். சின்ன வயதில் அப்படித்தானே சிந்திப்போம். நாங்கள் சின்ன வயதாக இருக்கிற போது யாராவது ஒருவர் மேலே போய் வானத்தை ஓட்டை போட்டால் நிரந்தரமாக மழை வருமே என்றெல்லாம் நினைத்தது உண்டு. அப்போது கூகுள் எல்லாம் இல்லை.
ஆனால் அப்படி அதிசயப்படுவதிலே ஒரு ஆனந்தம் இருந்தது. மழையை நாங்கள் நேசித்தோம், ஆனால் இன்று மழை வருவதற்காக மக்கள் பயப்படுகிறார்கள். தமிழகம் தாங்குமா என்று தலையங்கங்கள் வருகின்றன. மழை வந்துவிட்டால் என்ன செய்வது என்று நடுங்குகிறார்கள். நாம் வாழ்க்கையை வாசிக்க தவறிவிட்டோம் என்பதற்கு இது சான்று. நாம் வியக்கிற தன்மையோடு இருக்க வேண்டும். வியக்கிற தன்மையோடு தான் நாம் பிறக்கிறோம். ஒரு குழந்தை வியக்கிற தன்மையோடு இருக்கிறது. நீங்கள் ஒரு குழந்தையை பாருங்கள். அந்த குழந்தை ஒரு மொட்டு மலராவதை பார்த்து ரசிக்கிறது, வியக்கிறது. ஒரு பூவை பறித்து கொண்டு வருகிறது, உங்களிடம் கொண்டு வந்து காட்டுகிறது. இந்த பூ என்ன என்று கேட்கிறது. நீங்கள் இதுவா மல்லிகை என்று சொல்லி நான் சொன்ன உடனே அது மனம் சுருங்கி விடுகிறது. அதை அது உங்களிடமிருந்து எதிர்பார்க்கவில்லை, நீங்களும் வியக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது. ஆனால் நீங்கள் ஒரு பெயரை சொல்லி அந்த பூவை பற்றி உங்களுக்கு தெரியும் என்று சொல்லிவிடுகிறீர்கள். உண்மையிலேயே அந்த பூவை பற்றி உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இங்கே இருப்பவர்கள் அனைவரிடமும் ஒரு காகிதத்தை கொடுத்து மல்லிகையை பற்றி ஒரு கட்டுரை எழுது என்றால் எத்தனை பேரால் எழுத முடியும்? முடியாது. நமக்கு தெரிந்ததெல்லாம் பெயர்கள் தான். உங்கள் மனைவியின் பெயர் தான் உங்களுக்கு தெரியும், மனைவியை தெரியாது. கணவனின் பெயர் தான் தெரியும், கணவனை தெரியாது. உங்கள் குழந்தைகளின் பெயர்கள் தான் தெரியும். நாம் யாரையும் தெரிந்து வைத்ததில்லை, எதையும் தெரிந்து கொள்ளவில்லை. பெயர்களை தெரிந்து காலத்தை ஓட்டி கொண்டிருக்கிறோம். அந்த குழந்தை அதோடு வியக்கிற தன்மையை பறிகொடுத்து விடுகிறது. அந்த குழந்தை ஓடி வந்து நம்மிடம் வானவில்லை காட்டுகிறது. அது நமக்கு அதிசயம் இல்லை. ஏனென்றால் நாம் கைபேசியிலே முகநூலிலே நுழைந்திருக்கிறோம். நாம் அந்த அதிசயப்படுகிற தன்மையை கிள்ளி விடாமல் இருக்க வேண்டும். ஒவ்வொரு குழந்தையும் இந்த உலகில் ஒவ்வொன்றையும் பார்த்து ரசிக்கிறது. அது ஒரு கன்றை பார்த்து ரசிக்கிறது. அது ஒரு குழந்தை அப்பாவிடம் கேட்டது, ஏன் எருமைகளுக்கு மாட்டுப் பொங்கல் வைப்பதில்லை என்று. தந்தை சொன்னார், அங்கே போய் எருமை என்று சொன்னார். ஏனென்றால் அதற்கு மேல் அவருக்கு அதுக்கு பதில் தெரியாது. ஒவ்வொரு குழந்தையும் கேள்விகள் கேட்கின்றன. அந்த கேள்விகள் அனைத்துமே வியப்பதால் வருகின்றன. இந்த உலகத்தின் ஒவ்வொரு போக்கையும் பார்த்து அவை வியக்கின்றன. அந்த வியக்கிற தன்மையை நாம் இழந்து விட்டதால் தான் வாழ்க்கையை வாசிக்காமல் இந்த பூமியிலே வசித்துக் கொண்டிருக்கிறோம். வாழ்வது வேறு, வசிப்பது வேறு. வாழ்வது என்பது அனைத்தையும் பார்த்து ரசிப்பது. வசிப்பது என்பது எப்படியாவது இன்று நாம் இந்த பொழுதை கழித்து விட வேண்டும் என்று நினைப்பது. வாழ்வது என்பது மற்றவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது. வசிப்பது என்பது இன்று நாம் வயிற்றை கழுவினால் போதும் என்று நினைப்பது. வாழ்வது என்பது தவம், வசிப்பது என்பது வரிசையிலே நிற்பது. வாழ்வது என்பது விண்மீன்களை பார்ப்பது. ஆனால் வசிப்பது என்பது காலால் மண்ணில் கோலம் போடுவது. வாழ்வது என்பது தொலைநோக்கு பார்வையோடு சிந்திப்பது. வசிப்பது என்பது அடுத்த நிமிடத்திற்கு என்படியா சமாளிக்கலாம் என்று யோசிப்பது. வாழ்வது என்பது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே நறுமணமாக வேண்டும் என்று நினைப்பது. வசிப்பது என்பது என்னுடைய இடம் மட்டும் சுத்தமாக இருந்தால் போதும் என்று எண்ணுவது. நாம் வாழ்க்கையை வாழ்க்கையாக வாழாமல் பிழைத்து கொண்டிருப்பது தான் காரணம். ஆகவே ஒரு சின்ன குழந்தை ஓடி வருகிறது. அது ஓடி வந்து ஒரு பூவை கொடுக்கிறது. அதை பார்த்து வியக்க வேண்டும். அந்த குழந்தையோடு அமர்ந்து வியக்கிற போது தான் அது விஞ்ஞானி ஆகும். நோபல் பரிசு பெற்ற ஓர் அறிஞரிடம் கேட்டார் ஒருவர், உன்னுடைய பெற்றோரின் பங்கு என்ன இதில் என்று. நான் பள்ளி முடிந்து ஓடி வருவேன். மற்ற தாய்மார்கள் எல்லாம் குழந்தையிடம் இன்று என்ன பதில் சொன்னாய் என்று கேள்வி கேட்பார்கள். என் தாய் மட்டும் இன்று ஆசிரியரிடம் என்ன கேள்வி கேட்பாய் என்று கேட்டார். என்ன கேள்வி கேட்பாய் என்று கேட்டதுதான் நான் நோபல் பரிசு பெற்றதற்கு காரணம் என்று அந்த குழந்தை சொன்னது. ஆக நாம் குழந்தைகளோடு சேர்ந்து வியக்கிறவர்களாக ஆகும். நம் வீட்டிற்கு முன்னால் ஒரு மழை மரம் இருக்கிறது. அந்த மழை மரம் ஏதோ மயில் ஒன்று தன்னுடைய சிறகுகளை எல்லாம் விரித்து கொண்டு நிற்பதைப் போல அழகாக இருக்கிறது. ஒரு நாள் கூட அந்த மரத்தை நாம் உற்று பார்த்ததில்லை. அது கீழே விழுந்த பிறகுதான் அப்படி ஒரு மரம் இருந்ததே நமக்கு தெரிகிறது.
இப்படி நாம் வாழ்க்கையை தொலைத்து கொண்டிருக்கிறோம். இவான் ஒவான்ஸ்கி என்று ஒருவர் பெயர். அவருடைய விசித்திர கதை, இவான் ஒசாங்கியினுடைய விசித்திர கதை எழுதியவர் ஊஸ்பென்ஸ்கி. ஊஸ்பென்ஸ்கி என்பவர் குல்ஜீஃபினுடைய சீடர். அந்த கதையில் இருக்கிற விசித்திரம் என்னவென்றால் 60 வயது ஆகிவிடுகிறது. ஒருவன் பணியிலிருந்து ஓய்வு பெற்று விடுகிறான். அப்போது அவனுக்கு தோன்றுகிறது, இந்த வாழ்க்கையை நாம் சரியாகவே வாழவில்லையே, பல பேருக்கு ஓய்வு பெறுகிற போதுதான் இந்த பணியை நாம் சரியாகவே செய்யவில்லையே என்கிற சிந்தனை வரும். ஆனால் அதற்கு பிறகு ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் ஒரு நாள் கூட கிடைக்காது. பணியிலிருந்து ஓய்வு பெற்றது போல அவன் 60 வயதானவுடன் யோசிக்கிறான், என்னுடைய வாழ்க்கையை நான் சரியாக வாழவில்லையே, நிறைய தவறுகள் செய்து விட்டேனே, என்ன செய்வது என்று யோசிக்கிறான். அவன் நேராக சென்று ஒரு மந்திரவாதியை பார்க்கிறான். அந்த மந்திரவாதியிடம் சொல்கிறான், நான் என்னுடைய வாழ்க்கையை சரியாக வாழவில்லை, மறுபடியும் என்னை இளைஞனாக மாற்று, நான் இந்த முறை சரியாக வாழ்கிறேன். மந்திரவாதி சொல்கிறார், மாற்றலாம், ஆனால் கொஞ்சம் கடினம், பரவாயில்லை மாற்றுங்கள், நான் மாற்றி விடுவேன், ஆனால் அதற்கு பிறகு ஏன் மாற்றினாய் என்று கேட்கக்கூடாது. நீங்கள் பலரிடம் அவர்கள் கேட்கிற பொருளை கொடுத்து விடுகிறேன், பிறகு ஏன் கொடுத்தாய் என்று இதில் ஏதாவது பிரச்சனை வந்தால் என்னை கேட்கக்கூடாது என்று சொல்லுங்கள், பாருங்கள், அந்த பொருளை திருப்பி தந்து விடுவார்கள். நிபந்தனைகளோடு வருகிற எந்த பொருளையும் யாரும் நேசிப்பது இல்லை. அந்த மந்திரவாதி அவனை இளைஞனாக மாற்றி விடுகிறார். இவான் ஒசாங்கி இளைஞனாகி விடுகிறான், வாழ்கிறான். மறுபடியும் அதே தவறுகளை செய்கிறான். திரும்ப திரும்ப அதே தவறுகள் செய்துவிட்டு 60 ஆண்டுகள் ஆன பிறகு மறுபடியும் வந்து மீண்டும் என்னை இளைஞனாக ஆக்கு. மந்திரவாதி சொல்கிறான், எத்தனை முறை உன்னை மாற்றினாலும் நீ இப்படித்தான் இருப்பாய். ஏன் என்று கேட்கிறான். உன்னிடம் விழிப்புணர்வு இல்லை, நீ விழிப்புணர்வோடு வாழவே இல்லை. நீ எப்போது விழிப்புணர்வுடன் வாழ்கிறாயோ அப்போதுதான் உன்னுடைய வாழ்க்கை வசந்தமாக இருக்கும். இருக்கிற ஆண்டுகளையாவது விழிப்புணர்வுடன் வாழ கற்றுக்கொள் என்று சொல்லி அனுப்புகிறான். நாம் வாழ்க்கையை வாசிக்க வேண்டும் என்று நினைத்தால், இங்கே இந்த அறிஞர்கள் எல்லாம் புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்களே, இவர்கள் பல பேரும் தங்களுடைய சொந்த அவதானிப்புகளையும் சொந்த விழிப்புணர்வையும் தான் நூல்களாக ஆக்கியிருக்கிறார்கள். அந்த நூல்களை படிக்கிற போது நாம் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை ரசிக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால், ஒரு நாடகத்தை வாசிக்கிற போது அதில் இருக்கிற ஒவ்வொரு பாத்திரமாக நாம் ஆக வேண்டும். கவிஞர் கண்ணதாசன் சொல்வார், தொழுவது சுகமா, தோகையின் அணிந்த மார்பில் விழுவது சுகமா, விருந்துதான் உண்பது சுகமா, இல்லை பழகிய காதல் எண்ணி பள்ளியில் சாய்ந்து அழுவதே சுகம், அறிந்தவர் அறிவாராக என்று கண்ணதாசன் சொல்லுகிறார். ராகமாளிகா என்பதில் மகாபாரதத்தை ஒருவன் எழுதுகிற போது அந்த கவிஞன் துகில் உரிகிற கட்டத்தை எழுதும் போது அவனே துரியோதனனாக வேண்டும், பிறகு அவன் துச்சாதனனாக வேண்டும், பிறகு அவன் பாஞ்சாலியாக வேண்டும், பிறகு அவன் பீமனாக வேண்டும், பிறகு அவன் அர்ச்சுனனாக வேண்டும், பிறகு அவன் யுதிஷ்டிரனாக வேண்டும், அப்போதுதான் அவனால் எழுத முடியும் என்று. நாம் ஒரு புத்தகத்தை வாசிக்கிற போது அந்த புத்தகத்தில் என்னென்ன இருக்கின்றனவோ அந்த இடத்திற்கு நாம் சென்று விட வேண்டும். ஒரு கடற்கரை இருக்கிறது என்றால் அதை வாசிக்கிற போதே நம் உடலில் கடற்கரையில் அமர்ந்திருப்பதைப் போல குளிர்ந்த தென்றல் வீச வேண்டும். அப்போதுதான் அதை வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தி வாசிக்கிறோம் என்று பொருள். ஒரு இருண்ட குகையை நாம் வாசிக்கின்ற போது நமக்குள் ஒரு அச்சம் ஏற்பட வேண்டும். அதுதான் ஒரு வெளிச்சம். சில கவிதைகளை வாசித்து முடித்த பிறகு நமக்குள் ஏன் பரவசம் ஏற்படுகிறது? பரவசம் கவிஞனால் மட்டும் ஏற்படவில்லை, அந்த கவிஞனோடு நாம் கைகுலுக்குவதால் ஏற்படுகிறது. அந்த காப்பியத்தை எழுதியவரோடு நாம் பயணிப்பதால் ஏற்படுகிறது. பயணிப்பது மிகவும் அவசியம். இவான்
ஒசாங்கியினுடைய கதையை பற்றி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். விழிப்புணர்வோடு வாழ்வது எப்படி இருக்கும் என்பதையும் நான் சொல்ல வேண்டும். பெஞ்சமின் பிராங்க்லின் ஒருவர் கேட்டார். உலகத்தில் மிகச்சிறந்த சுயசரிதைகளில் ஒன்று பெஞ்சமின் பிராங்க்லின் எழுதியது. சின்ன சுயசரிதை தான். ஒருவர் வாழ்க்கையிலே எப்படி முன்னேற முடியும், சாதாரணமான நிலையிலிருந்து மிகப்பெரிய அறிஞராக ஆக முடியும். ஏனென்றால் அவருடைய இடத்தில் ஜெஃபர்சனை போடுகிற போது எல்லோரும் சொன்னார்கள், ஜெஃபர்சன் ஹஸ் கம் டு ரீப்ளேஸ் பெஞ்சமின் பிராங்க்லின் என்று. அதற்கு ஜெஃபர்சன் சொன்னார், ஐ ஹவ் நாட் கம் டு ரீப்ளேஸ் பிராங்க்லின், ஐ ஹவ் கம் ஹியர் ஒன்லி ஆஸ் எ சப்ஸ்டிடியூட். ரீப்ளேஸ்மெண்ட் வேறு. சிலரை உங்களால் அவர்களுக்கு பதிலியை கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட மனிதர்களை நான் சந்தித்திருக்கிறேன். யூ கேனாட் ஃபைண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் ஃபார் தெம். அந்த பெஞ்சமின் பிராங்க்லின் சுயசரிதையை அவ்வளவு அழகாக எழுதியிருக்கிறார். அவர் எப்படி முதலில் கவிதை எழுதினார், சொந்த அண்ணனே அந்த கவிதையை ரசிக்கவில்லை, பிறகு எப்படி அவர் பயணப்பட்டார், எப்படி மற்றவற்றையெல்லாம் கற்றுக்கொண்டார் என்பதை பற்றியெல்லாம் நுணுக்கமாக எழுதியிருக்கிறார். எப்படி சமூக நுண்ணறிவை வளர்த்து கொண்டேன் என்று அவர் எழுதுகிறார். சமூக நுண்ணறிவை வளர்க்காதவரை எவ்வளவு படித்தாலும் ஒருவர் வளர முடியாது. நீங்கள் மிகப்பெரிய அறிஞராக இருக்கலாம். ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகிறேன். ஒரு பள்ளியிலே அதிக மதிப்பெண் பெறுகிற மாணவர்களுக்கு நண்பர்கள் குறைவு. ஏனென்றால் அந்த மாணவர்கள் தாங்கள் எழுதிய குறிப்புகளை யாருக்கும் தரமாட்டார்கள். தனக்கு தெரிந்த விடையை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டார்கள். எங்கே அடுத்தவர்கள் தன்னுடைய மதிப்பெண்களை கபலீகரம் செய்து விடுவார்களோ என்று சகல நேரமும் ஒருவித பாதுகாப்பின்மையோடு இருப்பார்கள், சுயநலத்தோடு இருப்பார்கள். அப்படி சுயநலத்தோடு இருக்கிறவர்களிடம் யார் நட்பு வைத்துக் கொள்ள முடியும்? நீங்கள் நண்பர்களாக இருக்க வேண்டும் என்றால் உங்கள் நண்பன் உங்களை விட மேல் என்று நினைத்தால்தான் அவன் உங்களோடு நட்பு கொள்வான். அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை சமூக நுண்ணறிவினால் அவருக்கு ஏற்பட்டது. நிறைய நண்பர்கள் வைத்தார்கள், கற்றுக்கொண்டார், மிகப்பெரிய அறிஞராக மாறினார். அதனால்தான் நீங்கள் பார்க்கலாம், $100 நோட்டிலே அவருடைய படம் தான் இருக்கிறது. அதிக மதிப்புள்ள பணத்தில் படத்தை அச்சிடுவது தானே அதிக மதிப்பு. அதனால் அதிக மதிப்புள்ள பணத்திலே அவருடைய படம் அச்சிடப்பட்டிருக்கிறது, மதிப்பு வாய்ந்தவர் என்கிற அடிப்படையிலே. அந்த பெஞ்சமின் பிராங்க்லினிடம் கேட்டார்கள், நீங்கள் சுயசரிதை எல்லாம் எழுதிவிட்டீர்கள், மறுபடியும் உங்களுக்கு வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் எப்படி வாழ்வீர்கள்? அவர் சொன்னார், இதே மாதிரி தான் வாழ்வேன். என்னுடைய வாழ்க்கையை இப்படி வாழ்ந்ததற்காக நான் எந்த விதமாகவும் வருத்தப்படவில்லை, எனக்கு எந்த குற்ற உணர்வும் இல்லை என்று குறிப்பிடுகிறார். ஆக நாம் இந்த வாழ்க்கையை வாசித்து, உலகத்தை நேசித்து, ஒவ்வொன்றையும் வியந்து, ஒவ்வொரு மனிதரை சந்திக்கும் போதும் அவர் புதிய மனிதர் என்பதைப் போல பழகி, அவரிடம் கற்றுக்கொள்வதற்கு நம் மனத்தை உறிஞ்சிக்கொள்கிற கடற்பஞ்சாய் வைத்திருப்போமே ஆனால் நாம் சரியாக வாழ்கிறோம். மறுபடியும் வாழ வேண்டும் என்கிற ஆசை நமக்கு வராது. தாகூர் ஒரு இடத்திலே ஒரு கவிதையிலே குறிப்பிடுகிறார், ஒரு குழந்தையை தாய் எல்லா நகைகளையும் மாட்டி புத்தம் புதிய பட்டு உடைகளை எல்லாம் அணிவித்து வாசலிலே அமர வைக்கிறார். அங்கே குழந்தைகள் எல்லாம் விளையாடி கொண்டிருக்கின்றன. மண்ணிலே புரண்டு விளையாடுவது தானே குழந்தைகளின் பழக்கம். இப்போது அதை கூட நாம் அனுமதிப்பதில்லை. மண்ணிலே விளையாடினால் நோய் வந்துவிடும் என்று நாம் நினைக்கிறோம். மண்ணை மிதிக்காமலேயே மண்ணுக்குள் போய்விடுகிற மனிதர்கள் உண்டு, பிறந்ததிலிருந்து இறந்தது வரை. அங்கே மண்ணிலிருந்து மண்ணுக்கு என்பதை மறந்து விடுகிறார்கள். அந்த குழந்தை சகல ஆபரணங்களையும் போட்டுக்கொண்டு அமர்ந்திருக்கிறது. அந்த குழந்தைக்கு மகிழ்ச்சி ஏற்படும் என்று நினைக்கிறீர்களா? அது அந்த ஆபரணத்தை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு மற்ற குழந்தைகளோடு விளையாடுவதற்குத்தான் தயாராக இருக்கிறது. நாம் சேர்த்து வைத்திருக்கிறோமே இந்த கடன் வாங்கிய அறிவு, இது ஆபரணங்களைப் போல நம்மால் வாழ்க்கையை அனுபவிக்கவே முடியாமல் செய்து கொண்டிருக்கிறது. கலீல் கிப்ரானுடைய ஒரு அற்புதமான உருவக கதை உண்டு. ஒரு பெரிய ஞானி அல்ல,
தன்னை ஞானியாக நினைத்து கொண்டிருப்பவர், மெத்த படித்தவர். அவர் தன்னுடைய செருப்பு பழுதாகிவிட்டது என்று செருப்பு தைக்கிற தொழிலாளி ஒருவரிடம் செருப்பை கொடுத்தார். அந்த செருப்பை அவர் பார்த்துவிட்டு, நிறைய பழுதாகி இருக்கிறது, சரி செய்வதற்கு 2 மணி நேரம் ஆகும். உடனே அந்த அறிஞர் கேட்டார், கொடுங்கள், சீக்கிரம் போக வேண்டும், வேறொரு முக்கியமான பணி இருக்கிறது. அவ்வளவு அவசரம் என்றால் இந்த செருப்பை அணிந்து கொள்ளுங்கள் என்று வேறொருவர் செருப்பை கொடுத்தார். உடனே கோபம் வந்து விட்டது அந்த அறிஞருக்கு. வேறொருவர் செருப்பை நான் காலிலே மாட்டிக்கொள்ள வேண்டும் என்று நீ எதிர்பார்க்கிறாயா என்றார். வேறொருவருடைய அறிவை உங்கள் மூளையிலேயே ஏற்றி கொண்டு நடந்து கொண்டிருக்கிறீர்களே, அப்புறம் என்ன இதற்கு என்று பதில் சொன்னார் அவர். ஒரு குழந்தை ஆபரணங்களை எல்லாம் அணிந்து கொண்டு எப்படி அவஸ்தைப்படுகிறதோ அப்படி இந்த கடன் வாங்கிய வாசித்த அறிவை வைத்துக்கொண்டு நாம் இம்சைப்படாமல் இருப்பதற்கு, வாழ்க்கையோடு தொடர்புபடுத்தி அதை வாசிப்பதற்கு முயற்சி செய்வதுதான் முக்கியமான வழி. இந்த வாழ்க்கையை வாசிப்பதனால் என்ன லாபம்? உங்களிடமிருந்து அறிவு வெளிப்படும். ஆனால் அந்த அறிவு வெளிப்படுகிற போது அது தண்ணீரை பன்னீராக்கியதை போல மாற்றி வெளிப்படுத்தும். அது சர்க்கரையும் அரிசியும் சர்க்கரை பொங்கலாக்கியதை போல கொடுக்கும். அங்கே உங்கள் அனுபவங்கள் அதிலே இழையும். எப்படி ஒரு புனுகு பூனையினுடைய அந்த கழிவு கூட வாசனையோடு இருக்கிறதோ அதை போல, புனுகு பூனை பற்றிய ஒரு முக்கியமான சம்பவத்தை குறிப்பிட விரும்புகிறேன். புனுகு பூனைகள் காப்பி தோட்டங்களிலே புகுந்து அந்த காப்பி கொட்டைகளை தின்றுவிடும். அந்த காலத்திலே டச் மக்கள் தாங்கள் மட்டும்தான் காப்பி அருந்துவார்கள். தோட்டத்திலே பணியாற்றுபவர்களுக்கு அந்த காப்பியை தரமாட்டார்கள். இந்த புனுகு பூனைகள் காப்பி கொட்டையை தின்றுவிட்டு அந்த காப்பி கொட்டையை எச்சமாக வெளியேற்றும். இவற்றை பொறுக்கி சுத்தமாக்கி அந்த பணியாளர்கள் காப்பி தயாரித்து உண்பார்கள். ஒரு நாள் அப்படி அவர்கள் தயாரிக்கிற அந்த காப்பியை பார்த்த பிறகு ஏதோ அவர்கள் திருட்டுத்தனமாக தயாரிக்கிறார்கள் என்று நினைத்து அதை பிடுங்கி ஒருவர் குடித்து விட்டார். டச்காரர். மிகவும் சுவையாக இருந்தது. அவர்கள் அருந்துவதை விட சுவையாக இருந்தது. அப்போதுதான் புனுகு பூனை ரகசியம் அவருக்கு தெரிந்தது. இப்போது புனுகு பூனையினால் கிடைக்கிற காப்பி கொட்டை சந்தையிலே கிடைக்கிறது, மிகவும் விலை அதிகம் என்பதை நினைவிலே வைத்துக் கொள்க. எப்படி தன் உடலில் சுரக்கிற ஒரு திரவத்தை முத்தாக ஒரு சிப்பி மாற்றி காட்டுகிறதோ அதை போல நம்முடைய வழிகள், அனுபவங்கள், வியப்புகள், நாம் சந்தித்த சோதனைகள் அனைத்தும் நம்முடைய படிப்பை ரசவாதம் செய்து மாற்றுவதற்கு இந்த வாழ்க்கையை வாசிக்க வேண்டும். என் நண்பர் ஒருவர் நிறைய படித்தவர், ஆனால் படிப்போடு நின்றவர் அல்ல, வாழ்க்கையை வாசித்தவர். அவர் ஓய்வு பெற்றுவிட்டு புத்தகங்களை எல்லாம் எழுதி கொண்டிருப்பார். மாலை வேளைகளில் வந்து எங்களோடு பல விஷயங்களை பேசி கொண்டிருப்பார். உடல் நலம் கெட்டுவிட்டது. மருத்துவரிடம் அழைத்து சென்றார்கள். இனி அவர் பிழைப்பது சிரமம், வீட்டிலேயே வைத்து பார்த்து கொள்ளுங்கள் என்றார்கள். படுத்த படுக்கையாக வீட்டிலே இருக்கிறார். அவரை சந்திப்பதற்காக நான் சென்றேன். சிரித்துக்கொண்டே பேசிக்கொண்டிருக்கிறார். அவர் முகத்தில் எந்த மரண வலியும் இல்லை. அவரிடம் நான் கேட்டேன், உங்களுடைய இறுதி முடிவாகிவிட்டது, உறுதியாகிவிட்டது, இப்போது உங்களுக்கு ஏதேனும் கவலை இருக்கிறதா? அவர் சொன்னார், எந்த கவலையும் இல்லை, நான் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறேன். அவர் மட்டும் மகிழ்ச்சியாக இல்லை, எனக்கு தேநீர் கொண்டு வந்து கொடுத்த அவருடைய மனைவியும் மகிழ்ச்சியாக இருந்தார். இருவருடைய முகத்திலும் எந்த சலனமும் இல்லை. தான் இறந்து போவதை பற்றி எந்தவித சலனமும் இல்லாமல் அவர் இருந்தார் அல்லவா, அவர்தான் வாழ்க்கையையும் வாசித்ததற்கு ஓர் அடையாளம். உங்கள் வாழ்க்கையில் இறுதி நொடியில் நீங்கள் இனிமையாக இருக்க வேண்டுமென்றால், வாழ்ந்த திருப்தியில் இருக்க வேண்டுமென்றால் வாழ்க்கையை வாசியுங்கள். மேகங்களை பாருங்கள், மரங்களை பாருங்கள், பனித்துளிகளை பாருங்கள், பூக்களை பாருங்கள், குளங்களை பாருங்கள், அதில் பூக்கிற மலர்களை பாருங்கள், குழந்தைகளை பாருங்கள், ஒவ்வொரு மனிதனையுமே அதிசயமாக பாருங்கள். வாழ்க்கை வசப்படட்டும். நன்றி, வணக்கம்.